இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா நைட்டு சாப்பாடு வந்து சப்பாத்தி ராஜ்மா குருமா. ராஜ்மா வேக வச்சிருக்கேன், இதுல குருமாக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டேனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சரியா? முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆனா இன்னைக்கு போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டா போட்டாலும் கரெக்டா போட்டுருவோம், லேட்டஸ்டா போட்டுருவோம். ஆனா இந்த வீடியோ வந்து நாங்க வந்து திங்கக்கிழமை எடுப்போம். என்ன இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி. ஒரு 2 நாள் லேட்டா வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா, தென் மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விரதம் புரியும். இங்க உள்ளவங்களுக்கு தெரியாது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நைனார் நோம்புன்னு சொல்லுவாங்க. நைனார்னா நைனார் பேர் கிடையாது, அவர் ஒரு பேர். அந்த கதை எனக்கு தெரியல, அவர் ஒரு சித்தர் மாதிரி நினைக்கிறேன். அந்த கதை எனக்கு சரியா தெரியல. அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு சிறு பிள்ளையில இருந்து எங்க வீட்டுல வந்து நைனார் நோம்புன்னு நாங்க வந்து அதை கொண்டாடுவோம். எப்படின்னா காலையில நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிடணும், சிவக்கா போட்டு குளிச்சிடணும். அது அன்னைக்கு வந்து அவள் நினைச்சு சாப்பிடணும் சாஸ்திரத்துக்கு. இது வந்து புதுமண தம்பதிகளுக்கு, கல்யாணம் ஆன அந்த புது தம்பதிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே கொண்டாடுவாங்க. எப்படின்னா இப்ப தலை தீபாவளி, தலை ஆடி, தலை பொங்கல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இது வந்து தலை நைனார் நோம்பு அப்படிம்பாங்க. சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் வந்து அவள். அவள் வந்து கருப்பட்டியில போட்டு, எப்படி அவள் அன்னைக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டாலும் ஓகே. சீனியில போட்டு அவள் வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து போகா கொஞ்சம் கூட போகா நான் இன்னைக்கு வந்து கருப்பட்டி போட்டு பண்ண போறேன். இத பாருங்க, கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கரைக்கிற அளவுக்கு தான் அடுப்புல வைக்கணும். வச்சு அது கரைஞ்ச உடனே ஃபில்டர் பண்ணி நம்ம சுக்கு மிளகு பொடி, இந்த சுக்கு ஏலக்காய் பொடி எல்லாம் இதுல போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அவல்ல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கப்புறம் நெய்யில முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், பொரிகடலை அவ்வளோத்தையும் ஃப்ரை பண்ணி அதையும் அதுல கொட்டி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். போஹா கேசரி. இப்போ இதை நம்ம சாப்பிடுவோமா? இது வந்து தென் மாவட்டத்துல தெரிஞ்சவங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்றீங்க எனக்கு, சரியா? திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த சைடு உள்ள மாவட்டம், தூத்துக்குடிக்கு அவ்வளவா மேக்சிமம் தெரிய வாய்ப்பு இல்ல, தெரிஞ்சிருக்காது. நாங்க அப்ப இதுவும் தென் மாவட்டம் தான், தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்றேன். நான் வந்து நம்ம ஊர்ல இருந்து தெற்க சொல்றேன். எனக்கு வந்துச்சு கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு வந்து பங்குனி மாசம் கல்யாணம், சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு. அது எப்படி சொல்லுவாங்கன்னா அவல் பெட்டி கொடுக்கறது அப்படிம்பாங்க. புதுமண தம்பதிகள் வந்து அவல் பெட்டி கொண்டு போறது, இந்த அரிசி பெட்டி போட்டு கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி அவல் பெட்டி போட்டு கொண்டு போறது அப்படிம்பாங்க. அவள், தேங்காய், பொரிகடலை, கருப்பட்டி எல்லாம் வாங்கி வச்சு வீட்டுல அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப 10 கிலோ, 15 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ எவ்வளவோ அவங்க தகுதிக்கு ஏற்ப கொண்டு போய் பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல கொண்டு கொடுப்பாங்க. மகளுக்கு சீர் கொடுப்பாங்க. மகளை கட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சீர் கொடுப்பாங்க. எனக்கு வந்துச்சு, அதனால நான் இது சொல்றேன். அவங்ககிட்ட தெரியும். சரி வாங்க நம்ம இப்ப அதை நினைச்சு இன்னைக்கு சாப்பிடுவோம். அப்பாவி அப்பா இப்ப வந்துருவாங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸ். அவங்களுக்கு தெரியாது. வந்த கையை காட்டுங்க, அப்படியே கை மருதாணி வச்சிருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க எல்லாருமே வச்சிருக்கோம், 4 பேருமே வச்சிருக்கோம். அப்பாவி அப்பா நானே எல்லாரும் வச்சிருக்கோம். இன்னைக்கு காவியாவை காமிச்சிட்டு வரவா? இன்னைக்கு இந்த கையிலையும் கால்லையும் காவியா காமிச்சு என்ன பண்றான்னு பாக்கலாம். என்ன பண்ற? எழுதுறா, சின்சியரா எழுதிக்கிட்டே இருக்கா கண்டினியூஸா. உன் கையை காட்டு. ஓகே, எழுது அப்படின்னு ஒரு நடிப்பு போட்டுட்டேன். எழுது. அந்த நல்ல ஸ்மெல் நல்லா வருதா? நல்லா இது கொதிக்கணும், சரியா? அந்த பக்கம் கருப்பட்டி வச்சிருக்கேன், அது கரையட்டும். ஒரு சுக்கு மிளகு பொடி எடுத்து போடணும். இந்த வாரம் அப்படிதான் கொலக்கட்டை போட மறந்து. பொறுக்கியாக மாதிரியா சுட்டி காவியா பாத்திருப்பீங்க. நான் வந்து எப்பவுமே ஸ்டாக் நான் திரிச்சு வச்சுக்கிடுவேன். எந்த ஒரு பொடியுமே ஸ்டாக் நான் திரிச்சு வச்சுக்கிடுவேன். இந்த பாருங்க, சுக்கும் மிளகு மட்டும், சாரி சுக்கும் ஏலக்காவும் மட்டும். மிளகு இல்ல, ஏலக்காய். மிளகு அது. அப்புறம் இந்த பட்டை, சோம்பு, கரம் மசாலா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து திரிச்சு வச்சு ஒரு 3 மாசத்துக்கு திருப்பேன். 3 மாசம் சரியா வரும். இது நல்லா கொதிக்கட்டும்னா இப்ப கருப்பட்டி அது கரைஞ்சிச்சு. இதுல நெய் ஊத்திருக்கேன். இந்த முந்திரி பருப்பும் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழமும் போட்டு வறுத்து அதுல போடணும். ஏலக்காய் நம்ம ஆல்ரெடி அதிலே போட்டிருக்கோம். இந்த கருப்பட்டி இப்போ ஒன்னா ஊற்றணும். அவல் எடுத்து வச்சிருக்கேன். அதுலேயே வந்து இது பொரிகடலை போட்டு வச்சிருக்கேன்.
அவள் வந்து சுத்தம் பண்ண அவள்னா நீங்க சுத்தம் பண்ண தேவையில்லை. சரியா? பாருங்க, வேர்த்து வெக்கையில கிட்ட கிச்சனுக்குள்ள நிக்கவே முடியல. இதுல வேற நான் சப்பாத்தி போடணும், எப்படின்னு பாத்துக்கோங்க. ஓ ஷிட், ஆமால சப்பாத்தி போட தான் பெரிய டாஸ்க். ஓகே. இப்ப அப்பாவே பார்க்க தெரியாது. நம்ம இதை செஞ்சு வச்சுட்டு அவள் வந்து ஊத்தி நல்லா ஊறட்டும். ஊற வச்சதுக்கு அப்புறம் அப்பாவே பார்க்க வந்து கொடுப்போம். ஓகே. ஃபில்டர் பண்ணியாச்சு. என்ன நெய் முந்திரி பருப்பு அந்த இது நெய்யை வறுத்து வச்சுருக்கேன், ஃபில்டர் பண்ணிட்டேன். இந்த பாருங்க, இது நல்லா இப்படி வச்சு செட் பண்ணி வச்சிடணும். இதை நல்லா இப்படி அமுத்தி இந்த தண்ணியில் நல்லா ஊறணும். பாகு இருக்குல்ல, கருப்பட்டி பாகுல நல்லா ஊறும். ஊறின பிறகு எடுத்து சாப்பிடுவோம்னா. ஓகே. அது முடியும் நான் சப்பாத்தி போட்டு வந்துடுவேன். அப்பாவே எப்போ வந்துருவாங்க. சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், சாப்பாடு பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சாப்பிடணும். அவள் சாப்பிடணும். இப்போ அப்பா வந்தோடனே அவள் சாப்பிடணும். என்ன நடக்கு? வணக்கம் உறவுகளே சொல்லுங்க. வணக்கம் உறவுகளே. நான் சொல்லிதான் சொல்லணுமா? டக்குன்னு பார்த்தாலும் சொல்லணுமா? அதான் நம்ம உறவுகள் அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன சாப்பாடுமா? இன்னைக்கு வந்து என்ன நாள் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ் பண்ண போறேன். சொல்லு. இன்னைக்கு வந்து நைனார் நோம்பு. நைனார் நோம்பு. இது வந்து தென் மாவட்டத்துல நம்ம கல்யாணம் முடிஞ்ச அந்த புதுமண தம்பதிகள் கொண்டாடுற ஒரு நாள். தல தீபாவளி, தலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உறவுகளுக்கு. உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியாதுல்ல, மறந்துட்டு தெரியும். வருஷம் ரொம்ப ஆயிப்போச்சு இல்ல? வருஷம் வந்து வரல, ஒரு 3-4-5 வருஷம் இங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவள் கொடுக்கல. என்ன இப்போ ஒரு 6-7 வருஷமா தரல. அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷமா தரத்தான் செஞ்சாரு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது நல்லா சாப்பிடலாமே. எதுமா கருப்பட்டி தானே? கருப்பட்டி. கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாமே. தேங்காய் பூ போடல, தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க உங்களுக்கு காட்டுங்க. நல்லா இருக்கும். கிண்ட போகுது. இந்த நல்லா ஊறிடுச்சு, சூப்பரா. நெய் சேர்த்துருக்கியோ? எஸ். நெய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் போட்டு அடிச்சிடலாம். டேஸ்ட் பயங்கர டேஸ்ட். செம செம செம. சுட்டி மகள் கம்மிங். அங்கிட்டு பா. அப்படியே சொல்லுங்க. சரி. இன்னொரு நாப்ப நீங்க என்ன பழந்து வைக்கிறதா? சாப்பிடுவாங்க. தேன் குடுமண்டையா? இந்த வெயிலுக்கு இப்படிதான் இருக்க வேண்டியிருக்கு. நம்ம உறவுகள் அனைவரும் நம்ம வீட்டுக்கு அவள் சாப்பிட வாங்க. பிளஸ் சப்பாத்தி ராஜ்மா குருமாவும் சாப்பிடுவாங்க. சப்பாத்தி ராஜ்மா குருமா அதையும் நாங்க காமிச்சிட்டோம். சப்பாத்தி ராஜ்மா குருமா. அப்புறம் வந்து அவள் சாப்பிடுவாங்க. புதுமண தம்பதிகள் எல்லாரும் சந்தோஷமா நம்ம நைனார் ரொம்ப கொண்டாடுங்க. ஆக்சுவலி இப்ப பாதி கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. இது வந்து முடிய போற ஸ்டேஜ். 2 நாள் கழிச்சு தான் வீடியோ வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்ப நைட் டின்னர் சாப்பிடுவோமா? ஆமா. பாய் பாய் பாய். இதே மாதிரி நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. என்னைக்கு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொன்னேன், இதனால நம்ம உறவுகளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம கடமை சொல்ல வேண்டியது. உறவுகள் அனைவரும் எல்லாரும் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. எப்பவும் போல கமெண்ட் பண்ணுங்க. மெயினா சித்ரா பௌர்ணமி நைனார் நோம்புக்குள்ள அந்த தலை நைனார் நோம்பு கொண்டாடுற புதுமண தம்பதிகள் பத்தி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஓகே, பாய், தேங்க்யூ.